வணக்கம். நம்ம பெரியாழ்வாருடைய அஹ், திருமொழியில இன்னைக்கு மூன்றாம் திருமொழி, அதாவது ஆயர்பாடியில கண்ணன் பிறந்த கொண்டாட்டம். அடுத்தது கண்ணனுடைய அந்த பிறப்பை பற்றி சொன்னாரு. இப்போ அடுத்தது குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர்றான். அந்த வளர்ந்து வளரக்கூடிய குழந்தையை ஒவ்வொரு அணு அணுவாக பார்த்து ரசிக்கக்கூடிய அந்த தன்மையை அடுத்த பாடல்கள்ல சொல்றாரு. இப்போ குழந்தை தாய்ப்பால் அருந்தும். அடுத்தது கொஞ்சம் விளையாட ஆரம்பிக்கும். அதனுடைய கால்களை பாருங்கள், கைகளை பாருங்க, அவன் எப்படி தவழறான் பாருங்க, எப்படி பேசுறான் பாருங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருந்தா எந்த மாதிரியான அந்த குழந்தைய வீட்டுல இருக்கிறவங்க பார்த்து பார்த்து ரசிப்பாங்களோ, அது போல இங்கே நந்தகோபனும் யசோதையும் மட்டும் இல்லாமல் அந்த ஆயர்பாடியே கண்ணன் வளர்வதை பார்த்து ரசிக்கிறது. இப்ப கிட்டத்தட்ட அடுத்தது மூன்றாம் திருமொழியில சீதக்கடல்ல திருப்பாதாதி கேச வண்ணம். பாதாதி கேசம், பாதத்திலிருந்து தொடங்கி கேசம் வரைக்கும் ஒவ்வொன்றாக. இப்ப இறைவனை பாடும் பொழுது, கடவுளரை குழந்தையாக பாடும் பொழுது ரெண்டு வகையாவும் பாடுவாங்க. கேசாதி பாதம், கேசத்திலிருந்து தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கண்ணு, மூக்கு, வாய், மார்பு, வயிறு, தொடை இதுன்னு. பாதாதி கேசமும் பாடுறது உண்டு. பாதத்திலிருந்து தொடங்கி பாடுறது உண்டு. இதுல பாதாதி கேசமாக பெரியாழ்வார் பாடுகிறார். இந்த குழந்தையினுடைய கால்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அது இந்த பாடல்களை எடுத்துட்டு போறாரு. ரொம்ப அருமையான பாடல்கள் எல்லாமே கிட்டத்தட்ட இந்த பகுதியில ஒரு 23 பாடல் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம். அடுத்தது சீதக்கடல் உள் அமுது அன்ன தேவகி கோதை குழலால் அசோதைக்கு போத்தந்த பேதை குழவி பிடித்து சுவை துண்ணும் பாத கமலங்கள் காணீரே பவழவாயீர் காணீரே. இந்த பாட்டுல ரெண்டு ரெண்டு விதமா இருக்கு பாருங்க. யாரோ யாரையோ கூப்பிடுறாங்க. அதாவது இந்த யசோதை கூப்பிடுவதாக இந்த பாடல் அமைந்திருப்பதாக உரையாசிரியர்கள் எழுதுறாங்க. அப்போ அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஒரு சின்ன இது வரும் அப்படின்னா, யசோதைக்கு அவன் தன்மகன் தான் அப்படிங்கிற நினைப்புதான் இல்லையா? அவளுக்கும் ஏற்கனவே ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த பெண் குழந்தையை மாற்றி அங்க மாயையை எடுத்துட்டு போய் அங்க வச்சுட்டு வசுதேவர் இந்த ஆண் குழந்தையை இங்க கொண்டு வந்து வச்சிருக்காரு. சோ யசோதையை பொறுத்த வரைக்கும் குமார இவன் கண்ணன் அவளுக்கே பிறந்தவன் தான். அந்த அந்த எண்ணம் தான் அவளுக்கு இருக்கு. அவளுக்கு இது தேவகிக்கு பிறந்தது அப்படிங்கிறதோ அங்கிருந்து இந்த குழந்தை மாற்றப்பட்டிருக்கிறது என்பதோ தெரிய வாய்ப்பில்லை. மேபி பின்னாடி தெரிஞ்சிருக்கலாம். முதல்ல அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தையினுடைய விளையாடல்களை பற்றி பேசும்பொழுது அவளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. நந்தகோபான் வேணா தெரிஞ்சிருக்கலாம் ஒருவேளை. அப்போ இந்த பாடல்ல வரக்கூடிய குரல் யசோதையினுடைய குரலாக இருக்க முடியாது அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஆனா உரையாசிரியர்கள் இங்க அவங்க யசோதையினுடைய குரலாதான் இத பதிவு செய்யறாங்க. இந்த கமலக்கண்ணன் அவருடைய உரையிலும் இது அப்படிதான் இருக்கு. ஆனா நம்ம படிச்சு பார்த்தோம்னா நமக்கே புரியும், இது ஒரு யசோதையினுடைய குரலாக இல்லாமல் வேற ஒரு குரலாக இது இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சீதக்கடல், சீதம்னா குளிர்ச்சி, குளிர்ச்சி பொருந்திய பார்க்கடலில் தோன்றிய. பார்க்கடலை கடையும் பொழுது அந்த பாம்பை வைத்து தேவர்களும் அசுரர்களும் இந்த பார்க்கடலை கடையும் பொழுது ஏராளமான பொருட்கள் உள்ளிருந்து வெளியில வந்தன. ஆலகால விஷம் வந்தது, திருமகள் வந்தால், அமிர்தம் வந்தது, இந்த மாதிரி நிறைய பொருள்கள் வந்தது. அப்போ அங்கிருந்து கிடைத்த அமுதம் போன்ற சீதக்கடல் உள் அமுதன்ன, அந்த அமுதத்தை போன்றவள் தேவகி. தேவகியை பற்றிய வர்ணனை இது. சீதக்கடல் உள் அமுதன்ன தேவகி. இந்த சீதக்கடலில் இருந்து தோன்றிய பார்க்கடலில் தோன்றிய அந்த அமுதத்தை ஒத்தவளாகிய தேவகி. அவள் கோதை குழலால் அசோதைக்கு போத்தந்த. கோதை மாலைகளை சூடிய குழல்களை உடையவளாகிய, நீண்ட கூந்தலை உடையவளாகிய யசோதைக்கென்று கொடுத்து விட்ட அல்லது தத்து கொடுத்து விட்ட அல்லது கொடுத்து விட்ட போத்தந்தன்னா வசுதேவர் அங்கிருந்து கொண்டு இங்க வச்சுட்டு போனார் இல்லையா? போத்தந்த பேதை குழவி பிடித்து சுவை துண்ணும் பாத கமலங்கள் காணீரே. இப்ப அந்த குழந்தைங்க அம்மா கிட்ட பால் குடிக்கும் பொழுதோ அல்லது விளையாடும் பொழுதோ முதல்ல தன்னுடைய காலை எடுத்து மடக்கி வாயில வச்சு சுவைக்க ஆரம்பிக்கும். அதனுடைய மோட்டார் ஸ்கில்ஸ்ல அது ஒண்ணு. அது தன்னுடைய பாதங்களை வலது காலையோ இடது காலையோ பிடிச்சி அந்த வலது கட்ட வரல அந்த மாதிரி சுவைக்கிறது அப்படிங்கிறது எல்லா குழந்தைங்களும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ இங்க கண்ணனும் அது போல தன்னுடைய கால்களை எடுத்து, ஒரு காலை எடுத்து அதனுடைய தன்னுடைய விரல்களை வாயில் வைத்து சுவைத்துக் கொண்டிருக்கிறான், கால் விரல்களை. அது பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. அதை பாருங்க, வாங்க வாங்க, இது பாருங்க என்ன பண்ணுது பாருங்க அப்படின்னு சொல்லி இங்க ஒரு பெண் கூப்பிடுகிறாள். இது யசோதையினுடைய குரல். ஆனா முதல்ல வரக்கூடிய 2 வரி பெரியாழ்வாருடைய வரியாதான் நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது சீதக்கடல் உள்ள அமுதன்ன தேவகி கோதை குழலால் அசோதைக்கு போத்தந்த அந்த வரைக்கும் பெரியாழ்வாருடைய குரல். அது பேதை குழவி பிடித்து சுவை துண்ணும். இது வேணா யசோதையினுடைய குரலா வச்சுக்கலாம். பேதை குழவி, அறியாமை நிறைந்த குழவியாகிய கண்ணன் குழந்தையாக தன்னுடைய கால் விரல்களை
பிடித்து சுவைத்துக் கொண்டிருக்கிற அந்த அழகிய காட்சிகளை ஆயர்பாடி மகளிரே பாருங்கள், வாங்க வாங்க வந்து பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த காட்சி என்று பார்ப்பதற்கு யசோதை அவர்களை அழைக்கிறாள். சோ இது வந்து முதல் பாட்டு. அது பாதாதி கேசத்திலிருந்து பாதத்திலிருந்து கண்ணனுடைய வர்ணனையை ஆரம்பிக்கிறார். அடுத்தது அவனுடைய பாதங்கள்ல ஒவ்வொரு விரல்களும் அவ்வளவு அழகா இருக்கு. அந்த விரல், அந்த நகம் வந்து அது எப்பவுமே குழந்தையினுடைய பாதம் ரொம்ப அழகுதான். அதுவும் மண்ணில படாத குழந்தையினுடைய பாதம் இன்னும் அழகு. அப்ப அந்த மெத்தென்ற பூ போன்ற பாதங்கள், அதுல இருக்கக்கூடிய பொண்ணும் மணியும் வைத்து நிரவியது போன்ற அதனுடைய நகங்கள். சோ அந்த பாதத்தினுடைய அழகை பார்த்து ரசிக்கிறான். முத்தும் மணியும் வைரமும் நன் பொன்னும் தத்தி பதித்து தலை பெய்தார் போல் எங்கும் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டு இருந்தவா காணீரே ஒண்ணுதலீர் வந்து காணீரே. ஒண்ணுதலீர், ஒளி பொருந்திய நெற்றியை உடையவர்களாக ஆயர்பாடியின் பெண்களே வாங்க வந்து பாருங்க. வந்து பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, அவனுடைய கால் விரல்களையும் அந்த நகங்களையும் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. வந்து காணீரு, வாங்க வந்து பாருங்க அப்படிங்கிறான். இது யசோதையினுடைய குரல் தான். முத்து, அதாவது அந்த விரல் நகங்கள் அவ்வளவு அழகு, ஒளி பொருந்தியவை, இளம் ரோஜா வண்ணத்துல இருந்திருக்கும். அதுக்கு என்ன ஓமை சொல்றது அப்படின்னு தெரியல. பாருங்க, முத்து வந்து வெள்ளை நிறம், மணி வந்து எந்த நிறமா வேணா இருக்கலாம். கோமேதகம், வைரம், வைடூரியத்துல என்ன வேணாலும் அதனுடைய நிறம் இருக்கும். சோ மணி. வைரம் பெரும்பாலும் வந்து இளம் ரோஜா நிறம் அல்லது ப்ளூ இருக்கு, அது மாதிரி பல வகைகள் இருக்கு வைரத்திலையுமே. நன் பொன், பொண்ணுல இதெல்லாம் பதிச்சு வச்சா எப்படி இருக்குமோ, பெரும்பாலும் பொண்ணை பதிக்கிறது இல்ல, பொன் தகடின் மேல் இதெல்லாம் பதிப்பாங்க இல்லையா. இப்ப இதெல்லாம் அவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த ஆச்சரியத்திலையும் அந்த அன்பின் காரணமாகவும், எப்பவுமே ஒரு அம்மாவுக்கு ஒரு தன் குழந்தையின் பேர்ல இருக்கிற அந்த மயக்கம் தானே. தத்தி பதித்து தலை பெய்தார் போல், அந்த பொன் மணியெல்லாம் பதிச்சு வச்சா எவ்வளவு அழகா இருக்குமோ அந்த அளவிற்கு எங்கும் 10 விரலும், அவனுடைய 10 விரல்களும் மணிவண்ணனுடைய பாதங்கள்ல அந்த 10 விரல்களும் எப்படி ஜொலிக்கிறது அப்படிங்கிறது வந்து பாருங்க. ஒத்திட்டு இருந்தவா காணீரே. அந்த ஒரு பொற்தகடுல அந்த மணி முத்து எல்லாத்தையும் பொதிச்சு வச்சா எவ்வளவு அழகா இருக்குமோ அது போல அவனுடைய பாத கமலங்கள் இருக்கிறத வந்து பாருங்களேன், வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி யசோதை ஆயர்பாடி பெண்களை அழைக்கிறார். பனைத்தோள் இள ஆய்ச்சி பால் பாய்ந்த கொங்கை அனைத்து ஆற உண்டு கிடந்த இப்பிள்ளை இணைக்காலில் வெள்ளி தலை நின்று இலங்கும் கணைக்கால் இருந்தவா காணீரே காரிகையீர் வந்து காணீரே. அடுத்தது முதல்ல வந்து அது சுவைத்த பாதங்களை பார்த்தோம், அதனுடைய கால் விரல்களுடைய அழகை பார்த்தோம். இப்ப கணைக்கால்ல வெள்ளி தண்டை போட்டிருக்காங்க. குழந்தையுடைய கால்கள்ல கொலுசுகள் தண்டை அனுபவிக்கிறது வழக்கம். அது பெண் குழந்தையா இருந்தா ஆண் குழந்தை, பெண் குழந்தை ரெண்டுத்துக்குமே கொலுசு தண்டை ஏதாவது போட்டிருப்பாங்க. இப்ப இந்த அதனுடைய கணுக்கால்ல அவனுக்கு வந்து தண்டையிட்டு இருக்கிறார்கள், வெள்ளி தண்டையை மாட்டி இருக்கிறார்கள். அவன் வந்து அந்த காலை அசைத்து கொண்டே, எப்பவுமே குழந்தை வந்து அம்மா கிட்ட தாய்ப்பால் குடிக்கும் பொழுது ஒரு பக்கம் அணைச்சிட்டு அப்படி குடிக்கும் பொழுது ஒரு காலை அப்படி தூக்கி தூக்கி ஆட்டிட்டு குடிக்கும். அது வந்து தாய்ப்பால் கொடுத்த எல்லா தாய்மார்களுக்கும் அந்த அனுபவம் தெரியும். ஒரு பக்கம் அந்த ஒரு பக்கம் முலையில பால் குடிக்கும் பொழுது இன்னொரு பக்கம் அப்படி அணைத்து கொண்டு தன்னுடைய ஒரு கால்களை அப்படி தூக்கி கொண்டு அந்த குழந்தை அப்படி கால் ஆட்டைப்படியே, அதாவது அவ்வளவு ரசிச்சு அது வந்து அந்த 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 அம்மாவிடம் பால் அருந்தக்கூடிய செய்து கொண்டிருக்கும். அப்படி இந்த குழந்தை காலை தூக்கி இந்த காலை ஆட்டிட்டு பால் குடிக்கும் பொழுது அதனுடைய கால்கள்ல கணுக்கால்கள்ல வெள்ளி தண்டை அணிவிச்சிருக்காங்க. அது இப்போ ஒலி எழுப்புகிறது. அப்ப அந்த கணுக்காலுடைய அழகுலையும் அந்த வெள்ளி தண்டை போட்ட அந்த கணுக்காலுடைய அழகையும் வந்து பாருங்களேன் அப்படிங்கிறா. பனை தோள் இள ஆய்ச்சி பால் பாய்ந்த கொங்கை, இது யசோதையை குறிப்பது. பனை தோள் நன்றாக அவளுக்கு அகலமான நன்றாக தோள்கள், நன்ற வளர்ந்த மூங்கில் போன்ற தோள்களை உடையவளாகிய ஆய்ச்சி இங்க யசோதரை. பால் பாய்ந்த கொங்கை, இப்ப வந்து அவள் பிள்ளை பெற்றிருப்பவள் இல்லையா, அதனால வந்து முளைப்பால் ஊறக்கூடிய கொங்கைகளை உடையவளாக அவள் இருக்கிறாள். பால் பாய்ந்த கொங்கை அனைத்து ஆற உண்டு கிடந்த இப்பிள்ளை, இவ்வளவு அழகான காட்சி. அது அப்படியே அணைச்சிக்கிட்டு அம்மாவை அணைச்சு படுத்து அந்த குழந்தை வந்து பால் குடிச்சிட்டு இருக்கு. அனைத்து ஆற உண்டு கிடந்த இப்பிள்ளை இணை கால், ரெண்டு கால்களையும் வெள்ளி இதை அணிவச்சிருக்காங்க. வெள்ளி தலை நின்று இலங்கும், அது கால் ஆட்டும் பொழுது அந்த தண்டு மேல போயிட்டு போயிட்டு அப்படி வருது. அந்த கிங்கிணி ஓசை வந்து அழகாக ஒலி எழுப்புகிறது. அது வெறுமே இருக்காது, அந்த காலை ஆட்டிக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஒத்த காலை அப்படி ஆட்டி ஆட்டி மேல தூக்கும், அப்படி போடும், மாறு மேல போடும், அந்த மாதிரி. இணைக்காலில் வெள்ளி தலை நின்று இலங்கும், அப்படி எப்படி ஜொலித்து கொண்டும் ஒலித்து கொண்டும் இருக்கக்கூடிய அந்த அழகை
கணைக்கால் இருந்தவா காணிலே. அவனுடைய கணைக்கால்கள் கருப்பு எதுவுமே படாத பிஞ்சு பாதங்கள் வந்து அவ்வளவு அழகா இருக்கு அந்த கணைக்கால்கள். இருந்தவா காணிலே. அப்படியே அந்த பாதத்துல இருந்து இன்னும் தாண்டியே வரல அவ. பாதத்திலேயே இன்னும் நிக்கிறா. முதல்ல பாதம் சுவைக்கிறது சொன்னா, அடுத்தது வெள்ளும் முத்துமணி போல இருக்கக்கூடிய விரல் நகங்களை சொன்னா, அப்புறம் கணைக்கால சொல்றா. இருந்தவா காணீரே காரிகையீர் வந்து காணீரே. இது வந்து யசோதரை தன்னுடைய மகனுடைய அழகை பார்ப்பதற்காக ஆயர்பாடி பெண்களை அழைக்கிறாள். சரி, அடுத்தது முழந்தாள். குழந்தை தவழ ஆரம்பிச்சிருச்சு. அவன் வந்து தவழறான். தவழும் போது அவனுடைய முழந்தாள்கள் வலிக்குமோ அப்படின்னு நம்ம நினைப்போம். குழந்தை வந்து தவழும் போது ஐயோ முட்டிக்கு ஏதாவது வலி வருமோ, தேஞ்சிருமோ, அல்லது ஏதாவது காயம் பட்டுருமோன்னு அப்படிலாம் குழந்தைங்க அதெல்லாம் யோசிக்காது. கட 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 கடன்னு இந்த முழந்தாள்லயே ஊந்துக்கிட்டே போய் வேகமா வேகமா முன்னாடியும் போகும், பின்னாடியும் வரும். இங்க வந்து அவன் அப்படியே முழந்தாள்கள் இட்டு தவழ ஆரம்பித்து விட்டான். இந்த இந்த கண்ணனுடைய இந்த போஷன் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரான படங்கள்ல நிறைய வரையப்பட்டிருக்கக்கூடியது வந்து இப்படி முழந்தாளிட்டு கண்ணன் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த உருவம் தான் நிறைய வீடுகள்லயும் இருக்கும். ஒரு கண்ணனுடைய தெய்வ படத்தை வரையும் பொழுது இந்த கண்ணன் குழந்தையாக முழந்தாளிட்டு கையில வெண்ணியை வைத்திருக்கக்கூடிய அந்த படங்களை தான் அதிகமா வரைவாங்க. இங்க உழந்தாள் ஒரு நறுனை ஓரோர் தடா உண்ணா இழந்தாள் எரிவினால் ஈர்த்து எழில் மத்தின் பழம் தாம்பால் ஓச்ச பயத்தால் தவழ்ந்தான் முழந்தாள் இருந்தவா காணீரே முகிழ் முலை வந்து காணீரே. முகிழ் முலையே அரும்புகின்ற முலைகளை உடையவளாகிய இளம் ஆயர்பாடி பெண்களே. இது வந்து பாருங்க என்ன பண்றான்னு வந்து பாருங்க. அவளுக்கு பெருமை தாங்கல. பாலை கறந்து காய்ச்சி வெண்ணெய் எடுத்து அதை நெய்யாக்கி அதை வந்து நான் ஒவ்வொரு தடாவிலையும் போட்டு வச்சிருக்கேன். ஆனா இவன் என்ன பண்றான், அதை எடுத்து எடுத்து அத்தனையும் சாப்பிட்டுறான். ஒரு பக்கம் என்னன்னா நெய் போச்சு அப்படிங்கிற கவலை ஒரு பக்கம்னா, இவ்வளவு நெய்யை இந்த குழந்தையினுடைய உடம்பு தாங்குமா, குழந்தைக்கு அவ்வளவு நெய் சாப்பிட முடியுமா, அது உடம்புக்கு ஒத்துக்காது இல்லையா அப்படிங்கிற பயத்தினால நான் வந்து இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லி மத்த எடுத்து ஓங்கி அடிப்பது போல அவனை பயமுறுத்துகிறேன். சும்மா ஒரு விளையாட்டுக்காக அதை பாரு இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மத்த ஓங்குறேன். அவன் வந்து உடனே முழங்கால்கள் இட்டு தவழ்ந்து ஓடி விடுகிறான். என்னை வந்து அப்படியே ஏமாற்றுவதை போல அவன் வந்து ஓடி விடுகிறான். இவன் வந்து அந்த ஓடுற அழக இப்ப வந்து பாருங்க. அவளுக்கு நெய் போச்சு அந்த கவலையெல்லாம் இப்ப இல்ல. இந்த முழந்தாள்கள் இட்டு அவன் ஓடுகிறாள் இல்லையா, அந்த அழக வந்து பாருங்க. இவன் பாருங்க எவ்வளவு வந்து என்னை பாடாப்படுத்துறான் அப்படிங்கிறத ஒரு செல்ல அலுப்போட இங்க வந்து யசோதை ஆயர்பாடி பெண்களை அழைத்து சொல்கிறாள். உழந்தாள் நறு நெய் ஓரோர் தடா உண்ண. உழந்தாள் நறுநெய் அப்படின்னா பாலை காய்ச்சி உரை குற்றி தயிராக்கி வெண்ணெய் எடுத்து நெய்யாக்கியது உழந்தாள் நறுநெய். இப்படி எல்லாம் செய்து உண்டாக்கப்பட்ட நறுநெய் அது. ஓரோர் தடா உண்ண. தடா அப்படின்னா தடாக்கள்ல சேர்த்து வைத்திருக்கிறா. இந்த அகலமான வாய் அகன்ற வாய் குறுகி அந்த பாத்திரங்கள்ல நெய்யை சேர்த்து வைத்திருக்கிறாள். அவ்வளவு. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், வந்து எருமை வந்து சேற்றாக்கக்கூடிய பெரும் செல்வத்தை உடைய ஆயர் மகளினுடைய வீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யசோதரனுடைய வீடும் அப்படிதான் இருக்கும். நிறைய வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் தான். சோ அவ்வளவு எருமை மாடும் எருமைகளும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வளம். அதனால நிறைய நெய் இருக்கு, வெண்ணெய் இருக்கு. ஆனால் இங்க தடா உண்ண இழந்தாள் எரிவினால் ஈர்த்து எழில் மத்தின். உடனே வந்து எனக்கு என்ன இப்படி பண்றான் இவன், ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி வந்து ஒண்ணு நெய் சாப்பிடுறது உடம்பு கொத்துக்காது, ரெண்டாவது அந்த தடா உடஞ்சு போகுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையாக இதெல்லாம் சரிக்குமே உடம்புக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்த ஒரு கோபத்தினால எரிவினால் ஈர்த்து எழில் மத்தின் அழகு பொருந்திய இந்த மத்து வந்து கயிறோட சேர்த்து கட்டிதான் இருக்கும் இல்லையா. நம்ம சின்ன சின்ன மத்துகள் போல இல்லாம பெரிய ஒரு கடாவுல அப்படியே வச்சு தயிர் கடைவது போல கயிறுல கட்டி வச்சிருப்பாங்க, உட்காந்து இப்படி கடையிற போல இருக்கும். அந்த கயிறுல இருந்து அந்த மத்தை எடுத்துட்டு பழந்தாம்பால் ஓச்ச அப்படி அந்த மத்தை எடுத்து அவனை அடிப்பது போல பயமுறுத்துவது போல இப்படிலாம் நீ செய்யக்கூடாது என்று சொல்லி அவனை கடிக்க ஓங்க பயம் கொண்டது போல நடித்து அவன் பயத்தால் தவழ்ந்தான். அவன் நடிப்புதான். பயத்தால் தவழ்ந்து ஓடக்கூடிய அவனுடைய முழங்கால்கள் எவ்வளவு அழகா இருக்கு. இந்த முழங்கால்களை வச்சுட்டு அவன் எவ்வளவு அழகா தவழ்ந்து ஓடுறான் அப்படின்னு சொல்லி, அதாவது இப்ப வந்து அவன் ஓடுற அழகா பார்த்த உடனே அவளுக்கு அந்த தடால நெய் போனதோ மற்ற அவை வந்து குறைஞ்சு போனதோ இவ்வளவு உழைப்பு ஒரே நிமிஷத்துல போயிடுச்சோ அப்படிங்கிற எந்த கவலையுமே இல்ல. இவ்வளவு அழகா ஓடுறான் பாரு குழந்தை அப்படின்னு சொல்லி அதை கூப்பிட்டு அவ வந்து காட்டுறான். ஆயர்பாடி பெண்களே வந்து பாருங்க கொஞ்சமாவது பயம் இருக்கா,
முழங்கால் எடுத்து ஓடுறான் பாருங்க அப்படின்னு சொல்லி அவனுடைய முழங்கால்களின் அழகை வந்து பாருங்கள் அப்படின்னு காட்டுறான். சரி, அடுத்தது இங்க அவனுடைய இப்போ குழந்தை தூங்குறான். தூங்கும் போது அதனுடைய படுத்து கொண்டிருக்கிறான். சும்மா வெறுமனே படுத்திருக்கான், குழந்தை தூங்கல, அப்படி படுத்திருக்கு. இப்போ அதனுடைய தொடையினுடைய அழகை இப்ப பாக்குறா யசோதை. இவ்வளவு அழகா இருக்கு இந்த தொடை குழந்தைக்கு அப்படின்னு. அப்போ அவனுடைய அதாவது பின்னாடி கண்ணாவதாரத்துல செய்யப்பட்ட அத்தனை லீலைகளையும் விளையாடல்களையும் அல்லது அரக்கர்களை அழித்ததையும் அதன் மேல ஏற்றி அந்த குழந்தையின் மேல ஏற்றி யசோதை பாடுகிறாள். பிறங்கிய பேச்சு முலை சுவைத்து உண்டிட்டு உறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை மரம்கொள் இரணியன் மார்பை முன் கீண்டான் குரங்குகளை வந்து காணீரே. குவிமுலையீர் வந்து காணீரே. குவிந்த முலைகளை உடைய ஆயர்பாடி பெண்களே வந்து பாருங்க, அவனுடைய தொடைகளை வந்து பாருங்கள். இந்த தொடை வந்து முன்னாடி எப்படின்னா, முன் அவதாரத்துல நரசிம்ம அவதாரத்துல இரணியனே அந்த தொடையில தானே போட்டவன் அதை கிழிச்சு எரிஞ்சான் இல்லையா? சோ அதனால இப்ப இன்னைக்கு இந்த வந்து குரங்கு அப்படின்னா தொடை. இந்த தொடையினுடைய அழகை வந்து பாருங்கிறா. பிறங்கிய பேச்சு முலை சுவைத்து உண்டிட்டு, கம்சனால் அனுப்பப்பட்ட பூதனை என்கிற ஒரு பெண்ணரக்கி பெண்ணாக வந்து பாலருந்துவதற்காக அந்த குழந்தையை அணைச்சிட்ட போது அவள் ஒரு பேச்சு என்பதை உணர்ந்து அந்த குழந்தை அந்த பூதனையை கொள்கிறான். அப்படி அந்த ஒரு கதை கிருஷ்ணாவதாரத்துல இருக்கு. பிறங்கிய பேச்சு முலை சுவைத்து உண்டிட்டு, அந்த பேச்சு ஆகிய பூதனையை கொன்று உறங்குவான் போல கிடந்த அந்த ஒரு அரக்கையை அழித்ததன் காரணமாக நேர்ந்த சோர்வினால அவன் உறங்குவது போல அவன் படுத்து கிடக்கிறான். எப்பவுமே வந்து திருமாலுக்கு சொல்ற துயில வந்து அரித்துயில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அரித்துயில் அப்படின்னா தூக்கம் இல்ல, அது கண்ணை மூடி அப்படியே படுத்திருக்கிறது, அவ்வளவுதான். ஒரு பூனை தூக்கம் மாதிரி, பூனை அப்படியே அப்படி உட்கார்ந்துருக்கோம் இல்லையா, அது மாதிரி அப்படியே அரித்துயில். திருமாலுடைய உறக்கத்திற்கு அரிதுயில் கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாம் தெரியும், நடக்கிறதெல்லாம் தெரியும், ஆனால் துயில்வது போல் கண்களை மூடிக்கொண்டு இந்த உறக்க பாவனையில படுத்திருக்கிறது, அவ்வளவுதான். உறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை. அப்படி குழந்தை கண்ணை மூடி படுத்திருக்கான் அவருமே, அவ்வளவுதான். அப்போ அவனுடைய தொடையினுடைய அழகை வந்து பாருங்க. இந்த தொடைதான் முன்னாடி நரசிம்ம அவதாரத்துல வந்து இரணியனை கிழித்தது. அந்த மடியில் தன்னுடைய மடியில் இட்டு கிழித்தது இந்த தொடைதானே அப்படிங்கிறான். மரம் கொள் இரணியன் மார்பை முன் கீண்டானே. இந்த எல்லா வார்த்தையில நம்ம பார்க்குற எல்லா வார்த்தையும் நம்ம திருப்பாவையிலையும் பார்க்க முடியும். புள்ளின் வாய் கீண்டானே. கீண்டுதல் அப்படின்னா ரெண்டா பிளக்கிறது, அப்படி 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 கிழிக்கிறது. நல்ல அழகான வார்த்தை. நம்ம வந்து அதிகமாலாம் இன்னைக்கு பயன்படுத்துறது இல்ல. கீண்டான்னா பிளக்கிறது, பிரிக்கிறது, ரெண்டா கிழிக்கிறது, இதெல்லாம். மரம் கொள் இரணியன், மிகுந்த வலிமை பொருந்தியவனாகிய இரணியனை அவனுடைய மார்பை முன் கீண்டான், தன்னுடைய மடியில் வைத்துக் கொண்டு முன்மாடி கிழித்து எறிந்தவனாகிய அந்த அப்போ நரசிம்மதாரத்தில் அதை செய்தான். இப்போ அவன் கண்ணனாக குழந்தையாக இருக்கிறான். அவனுடைய தொடைகளை வந்து பாருங்கள். குரங்குகள்னா தொடைகள், அவனுடைய தொடைகளை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி யசோதரை தன் குழந்தையினுடைய அழகை பார்ப்பதற்காக ஆயர்பாடி பெண்களை அழைக்கிறாள். சரி, அடுத்தது அந்த குழந்தையினுடைய ஆண்குறியை பத்தி சொல்றான். அந்த அதாவது அந்த குழந்தைய எல்லாமே தானே ரசிக்கணும் இல்லையா? சின்ன குழந்தைகளுக்கு அதெல்லாம் தொட்டு நிறைய பேர் விளையாடி ரசிக்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்திருக்கோம். வந்து கிராமத்துல எல்லாம் வந்து அதை வந்து விளையாட்டெல்லாம் தொட்டு எல்லாம் ரசிச்சு முத்தம் கொடுத்து விளையாடுவாங்க. மத்த கழிற்று வசுதேவர் தம்முடை சித்தம் பிரியாத தேவகி தன் வயிற்றில் அத்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய அச்சுதன் முத்தம் இருந்தவா காணீரே முகிழ்நகையீர் வந்து காணீரே. அவனுடைய அந்த ஆண்குறி சின்ன குழந்தையினுடைய அந்த இதை வந்து பாருங்க அப்படிங்கிறான். மத்த கழிற்று வசுதேவர் தம்முடை. மத்த கழிற்று யானையை போன்ற யானைகளை உடையவர்களாகிய, அது வசுதேவருக்கு ஒண்ணும் கிடையாது, அவர் வந்து கம்சனுடைய இதுலதான் இருந்தாரு அப்போ. ஆனாலும் வசுதேவருடைய புகழை இவள் பாடுகிறாள். மத்த கழிற்று வசுதேவர், யானைகளை உடைய மத்தகம் பொருந்திய யானைகளை உடைய வசுதேவர் தம்முடை சித்தம் பிரியாத தேவகி. வசுதேவருடைய மனதில் எப்பொழுதும் உரைபவளாகிய தேவகியினுடைய வயிற்றில் தோன்றியதாகிய இந்த குழந்தை அத்தத்தின் 10ஆம் நாள், அஸ்த நட்சத்திரத்தினுடைய 10ஆம் நாள், ரோகிணி நட்சத்திரத்திலே தோன்றிய இந்த குழந்தையினுடைய கண்ணனுடைய ஆண்குறிய, முத்தம்னா ஆண்குறி இருந்தவா காணீர். எவ்வளவு அழகா இருக்கான் பாருங்க. அவனுடைய எல்லாமே அழகு, உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஒவ்வொரு துளியும் அழகாக இருக்கிறது. அந்த அழகுகளை வந்து பாருங்கள் என்று சொல்லி இங்கே ஆயர்பாடி பெண்களை வந்து யசோதை அழைக்கிறாள். சரி, அடுத்த பாட்டு பார்ப்போம்.
இருங்கை மதகளிறு ஈர்க்கின்றவனை பருங்கி பறித்து கொண்டு ஓடும் பரமந்தன் நெருங்கு பவளமும் நேர்காணும் முத்தும் மருங்கும் இருந்தவா காணீரே வாழ்நுதலீர் வந்து காணீரே. இங்க வந்து ஆஹ் யானை பின்னாடி கம்சனை போய் அவன் அழிக்க போகும் பொழுது கண்ணன் அந்த கம்சன் வந்து குவலய பீடம் அப்படின்னு ஒரு யானையை வந்து அனுப்புகிறான். யானையை மோத விடுறான். யானையை வந்து மதம் கொண்ட யானையை கண்ணன் மேல் ஏவி அதை அழிக்கிறான். அப்ப வந்து அந்த குவலய பீடம்ங்கிற யானையினுடைய மதத்தை அடக்கி அதை கண்ணன் கொள்கிறான். அதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய கதைகள். இருங்கை மதகளிறு ஈர்க்கின்றவனை பருங்கி பறித்து கொண்டு ஓடும் பரமந்தன். அது வந்து பின்னாடி கிருஷ்ணாவதாரத்தில் நடக்க போற ஒரு செய்தி. அந்த செய்தியை முன்னாடியே சொல்றா யசோதை. இருங்கை மதக்களிறு, இரு கைகளை உடைய அதாவது தந்தங்களை உடைய அந்த குவலய பீடம் அப்படிங்கிற அந்த யானையை கம்சன் கண்ணன் மேல் ஏவி விடும் பொழுது அந்த யானையையும் அந்த பாகனையும் ரெண்டு பேரையும் வந்து கொன்று கண்ணனை அந்த அவனுடைய தந்தத்தை பறித்து கொண்டு கண்ணன் கம்சனை நோக்கி ஓடுகிறான். அது பின்னாடி வடமதுரையில நடக்க போற செய்தி அது. அதை வந்து இப்படி ஓடிய அந்த கண்ணனுடைய நெருங்கு பவழமும் நேர்காணும் முத்தம் மருங்கும் இருந்தவா காணீரே. இப்போ அவனுடைய அந்த இடுப்பு, அந்த இடுப்புல இப்போ அரணான் கயிறு போட்டிருக்காங்க. குழந்தைக்கு அரணான் கயிறு போடுற வழக்கம் இல்லையா? அதுல நிறைய விஷயங்களை கோத்து போட்டிருப்பாங்க. முத்து பவழம், அப்புறமா வந்து இந்த ஐம்படை தாலி அப்படின்னு சொல்ற அந்த இது எல்லாம் கோத்திருப்பாங்க. குழந்தையினுடைய அரணான் கயிறுல பல்வேறு வகையான ஐம்படை தாலி இதெல்லாம் நம்ம சங்க இலக்கியத்துல கூட படிச்சிருக்கோம். 5 சங்கு, அதாவது திருமால் வந்து காக்கும் கடவுள் அப்படிங்கிறதுனால திருமாலினுடைய அம்சங்களாக இருக்கக்கூடிய சங்கு சக்கரம் இது எல்லாத்தையும் ஒன்னா சின்ன 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 இதுவாக மாட்டி குழந்தையினுடைய இடுப்புல அரணான் கயிறுல கட்டி விட்டுருப்பாங்க. இங்கே உன்னுடைய இடுப்புலயும் அரணான் கயிறு இருக்கு. நெருங்கு பவழமும் நேர்காணும் முத்தும் மருங்கும் இருந்தவா காணீரே. அவனுடைய அந்த அரணான் கயிறுல இப்போ பவழம் முத்து இதெல்லாம் கோத்து மாட்டியிருக்காங்க. மருங்கும் இருந்தவா, இது எல்லாம் இந்த கட்டின அரணான் கயிறு பொலிகின்ற அந்த இடுப்பு, அவனுடைய இடுப்பினுடைய அழகை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி இங்க ஆயர்பாடி பெண்களை அவள் அழைக்கிறாள். சரி, இதோட நம்ம இந்த 6 பாட்டோட இன்னைக்கு நிறுத்திப்போம். மீதி 6 பாட்டை அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.